ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரீ ஃபால்ஸை பற்றி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது பிகினர்ஸ்க்கு மட்டும் இல்லை, கஸ்டமருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில கஸ்டமர் வந்துட்டு சாரீ ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ண எவ்வளோ அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுறீங்களான்னு ஷாக்காக கேட்பாங்க இல்லையா? நம்ம எந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரியே தான் நம்ம அமௌண்ட்டு வாங்குவோம். அது எந்தெந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறோம், எவ்வளோ சாரீ ஃபால்ஸ் வந்துட்டு எத்தனை மீட்டர்ஸில் இருக்குன்ட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் சாரீ ஃபால் 3 இன்ச்சுக்கு அகலம் இருக்குது. இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த பிங்க் கலர் சாரீ ஃபால் பார்த்தீங்கன்னா 4.75 இன்ச்சஸ் இருக்குது. இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 1 மீட்டரும் 80 பாயிண்ட்டும் தான் இருக்குது. ஒரு சில சாரீ ஃபால் வந்துட்டு 2 மீட்டர் இருக்கும், 2.5 மீட்டர் இருக்கும், 2 மீட்டருக்கு கம்மியாகவும் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் அளந்து காட்டியிருக்கேன். ஓகேவா? அடுத்து வந்துட்டு நம்ம எந்தெந்த மெத்தடுலலாம் சாரீ ஃபால்ஸு ஸ்டிச் பண்ணுவாங்க அதோட டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு ரஃப்பாக காட்டுறதுக்காக ஒரு பீசஸில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இது மேல் பக்கம், சாரியோட மேல் பக்கமாக வச்சுக்கோங்க. நீங்கள் சாரீ ஃபால்ஸு ஸ்டிச் பண்ணுறப்போ சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி தான் த்ரெட்டு யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக தெரியணுன்றதுக்காக நான் பிளாக் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது சாரியோட மேல் பக்கமாக வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 பக்கமே வந்துட்டு நார்மல் ஸ்டிச்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மல் பாக்ஸ் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். இது வந்துட்டு ஒரு சிம்பிள் மெத்தட். ஓகேவா? இதோட உள்பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சாரீ ஃபால்ஸாக வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம சிம்பிள் மெத்தடில் இப்படி தான் நம்ம சாரீ ஃபால்ஸு ஸ்டிச் பண்ணுவோம். இது வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு மெத்தடாக வச்சுக்கோங்க. சிம்பிளான ஈஸியான மெத்தடு இது சாரீ ஃபால்ஸில். ஓகேவா? அடுத்து வந்துட்டு செகண்ட் மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். அது எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். இதில் சாரீ பார்டரில் கீழே வந்துட்டு நார்மல் ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். அடுத்து சாரீ ஃபால்ஸோட 3 பக்கமும் வந்துட்டு ஹேண்டில் ஹெம்மிங் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 3 பக்கமும் ஹேண்ட் ஹெம்மிங்கும் சாரீ பார்டரில் கீழே வந்துட்டு நார்மல் ஸ்டிச்சஸ்ஸு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு நான் ரஃப்பாக தான் ஹெம்மிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு அழகாக பண்ணிக்கோங்க. சிங்கிள் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணுறப்போ டாட்டில் நல்ல நீட் லுக் கிடைக்கும். அடுத்து தேர்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இதுக்கும் கீழே வந்துட்டு பார்டரில் நார்மல் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். 3 பக்கமும் ஹெம்மிங் இருக்குது. ஆனால் மேலே இருக்க ஹெம்மிங்க்கும் சைடில் இருக்க ஹெம்மிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேலே இருக்க ஹெம்மிங் வந்துட்டு டாட்டாக ஒரே ஈவனாக நீட் லுக்காக இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு உள்பக்கம் நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இதில் உள்ளார பாருங்கள் ஸ்டிச்சஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? இது வந்துட்டு ஹெம்மிங் ஃபூட்டர் வச்சு ஸ்டிச் பண்ணது. அதனால் உள்ளார ஸ்டிச்சஸ் வந்துட்டு இது மாதிரி கவ்வாக இருக்கும். ஆனால் மேலே வெளியே பக்கம் பார்க்குறப்ப டாட்டாக நல்ல நீட் லுக்காக இருக்கும். ஒரே ஈவனாக ஒரே கேப்பில் இருக்கும். ஆனால் நம்ம ஹேண்டில் ஹெம்மிங் பண்ணுறப்ப வந்துட்டு கொஞ்சம் அந்த கேப்பெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வேரியேஷன் ஆகும். ஆனால் இதில் பாருங்கள் எவ்வளோ நீட் லுக் இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு தேர்டு மெத்தடு. ஓகேவா? அடுத்து ஃபோர்த்து மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். ஃபோர்த்து மெத்தட் வந்துட்டு சாரீ ஃபால்ஸ், அதாவது சாரீக்கு ஹெவி ஒர்க் ஸ்டோன்லாம் இருக்கும் இல்லையா? அதுக்கு மிஷினில் நார்மல் ஸ்டிச் போட முடியாது. அதனால் 4 பக்கமுமே வந்துட்டு ஹேண்டாலே ஹெம்மிங் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு ஃபோர்த்து மெத்தடு. அதில் மிஷின்லாம் இறக்க முடியாது. ஸ்டோனில் வந்துட்டு ஊசி உடஞ்சிடும் ஸ்டோனில் பட்டு. அதனால் ஃபுல்லாகவே நம்ம ஹேண்டாலே ஹெம்மிங் பண்ணுறது வந்துட்டு ஃபோர்த்து மெத்தடு. இதுக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் வந்துட்டு சார்ஜ் பண்ணலாம் அடுத்து நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் பாருங்கள். இது மாதிரி நார்மல் ஸ்டிச்சஸ் பாக்ஸ் ஷேப்பில் நம்ம நார்மல் ஸ்டிச்சஸ் அடித்து கொடுக்குறப்ப நம்ம 40 ரூபாய் வாங்கினா போதும். ஸ்டிச்சிங் சார்ஜஸ் மட்டும்தான் சொல்கிறேன். சாரீ ஃபால்ஸுக்கு எக்ஸ்ட்ரா 20 ருபீஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து 3 இது மாதிரி ஹெம்மிங் ஃபூட்டர் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப 70 ருபீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 3 சைடும் ஹேண்டாலே நம்ம ஹெம்மிங் பண்ணுறோம் இல்லையா? ஒரு 2.5 மீட்டருக்கு நம்ம ஹெம்மிங் பண்ணுறோன்னா அதுக்கு 100 ரூபாய் நம்ம சார்ஜ் பண்ணலாம். அடுத்து ஃபுல்லாகவே ஹேண்டாலே ஹெம்மிங் பண்ணுறோன்னா அதுக்கு 150 சார்ஜ் பண்ணலாம். நம்ம சாரீ ஃபால்ஸோட நீளம் அகலத்துக்கு ஏற்ற மாதிரி 10 20 கூட்டி குறைச்சி நம்ம ஏரியாவுக்கு பொறுத்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த சாரீ ஃபால்ஸோட இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி